ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் முடிய உள்ள மத்திய மற்றும் மாநில அரசோடைய வேலைவாய்ப்புகள் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தா ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நவம்பர் மாதத்தில் பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு பார்த்தா முடிய போகுது. எந்தமான வேலைவாய்ப்புகள் முடிய போகுது, எப்படி இது பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ முதல்ல பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1/12/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலைக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 2200 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டும் 159 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு. தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் கட்டாயமாக அதுக்கான டெஸ்ட் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தா அப்ரெண்டிஸ்ஷிப் தான். விருப்பம் இருக்கவங்க நாட்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC/STக்கு ஃப்ரீ, PW கேட்டகரிக்கு 400 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், OBCக்கு 800 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே துறையிலேருந்து உங்களுக்கு 3 வகையான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தோட முடிய போகுதுங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தா சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்குவாங்க. எங்கேருந்து அப்படின்னா NTPC கிராஜுவேட்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக 5810 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ், சீனியர் கிளர்க்கு கம் டைபிஸ், டிராஃபிக் அசிஸ்டன்ட் போன்ற 6 வகையான பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணலாங்க. உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ அந்த 2 எக்ஸாமினேஷனும் தமிழ்லே இருக்க போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அதை கொடுத்தும் போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதேமாரியே பார்த்தா உங்களுக்கு ரயில்வே துறையிலேருந்து இன்னொரு வேலைவாய்ப்பு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக 3058 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைபிஸ், ஜூனியர் கிளர்க்கு கம் டைபிஸ், ட்ரெயின் கிளர்க்கு மொத்தமாக 4 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரயில்வே துறையிலேருந்து பார்த்தா JEக்கான பதவி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் போன்ற பதவி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியரிங், டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், அப்புறம் கெமிக்கல் மற்றும் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். மொத்தமாக 2569 வேக்கன்சி. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/11/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்ளமோ முடித்தவங்க, ஒரு சில பதவிக்கு BSc முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும்
சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சி, என்னமான கல்வி தகுதி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் 3 ரயில்வே ஜாப் வந்து பார்த்தா முடியுது, அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மத்திய நெடுஞ்சாலைத்துறை இருக்குது பாருங்கள், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அங்கேருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா பதவி அறிவிச்சிருக்காங்க. டிப்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க, ஸ்டெனோகிராஃபர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு பதவி வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி 15/12/2025, அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா ஜென்ரலாக வந்து ஒரு சிலது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஒரு சிலது மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த கட்டமாக உங்களுக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 23/11/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். மொத்தமாக 750 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 85 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தாங்க ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, தமிழ் லாங்குவேஜுக்கான அந்த லோக்கல் டெஸ்ட் இருக்க போது, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான ஃபீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நபார்டு வங்கி இருக்குது பாருங்கள், அதாவது ஸோ உங்களுக்கான அந்த வங்கி நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட், அந்த வங்கியிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவி தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசி தேதி என்ன அப்படின்னா 30 நவம்பர் 2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கான ஒரு வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாருங்கள், ஏஎம் அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர்டிபிஎஸ்லேருந்து இவ்வளோ வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 85 வேக்கன்சி. அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 6 வேக்கன்சி, மொத்தமாக 91 வேக்கன்சி. நிறையா பதவி, ஃபிஷரிஸ் பதவி, ஃபுட் ப்ராசஸிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி போன்ற எக்கச்சக்கமான பதவி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதி என்ன, ஜாப் ரோல் என்ன, அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு சிலது அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்க, ஃபெல்லோஷிப் முடித்தவங்க, பிபிஏ முடித்தவங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லும்போது இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ என்ன ஜாப் இருக்குது, கடைசி தேதி என்ன, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். எல்லாத்துக்கும் உண்டான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஓஎன்ஜிசி இருக்குது பாருங்கள், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், சென்னை, டெல்லி, மும்பை, அங்கெல்லாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறையா பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் சென்டர் எங்கே இருக்குது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய இடத்துல உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சென்னையில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா இதிலே அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். சதர்ன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் 9 வேக்கன்சி, எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க 7 வேக்கன்சி, ஃபயர் சேஃப்டி சூப்பர்வைசர் ஒரு 2 வேக்கன்சி, ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சென்னைக்கு மட்டும் 40 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் வேலைவாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மூலமாக செலெக்ஷன் பண்ணப்படும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி அறிவிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் 16/10/2000 உங்களுக்கு வந்து ஓப்பனிங் டேட் வந்து 16/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கோவை மாவட்டம் பட்டீஸ்வர சாமி திருக்கோயில், அங்கேருந்து டாக்டருக்கான பதவி, ஸ்டாஃப் நர்ஸுக்கான பதவி, நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. 2/12/2025 அதுக்குள்ளே அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் அதேமாரி தான் மருத்துவர், உதவி செவிலியர், நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. கடைசி தேதி 24/11/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழக நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பார்த்தா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 மாவட்டத்துக்கிட்ட வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஒன்லி SC/STக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டிரைவர் போன்ற பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 25/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். நிறையா பதவி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, கூர்கா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவி இருக்குது. ஸோ உதவியாளர், பெருக்குபவர் பண்ணுற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் என்பிசிஐயில் இருக்குது பாருங்கள், அணுசக்தி கழகம், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தா மொத்தமாக 112 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி ரெண்டுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறையா பதவி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நிறையா மாவட்டங்கள், ஸோ வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அடிக்கடி உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தமிழகம் முழுவதும். அதாவது சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், அதேமாரி வந்து பார்த்தா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், குழந்தை பாதுகாப்புத்துறை, அந்த மாதிரி நிறையா வந்து வேக்கன்சி அடிக்கடி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் நம்ம இன்னொரு சேனலில் இருக்க பாருங்கள், அந்த ஜாப் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த சேனலை பார்த்து. ஸோ இதில் வந்து பாருங்கள் தேனி மாவட்டம் தான் ஒரு 78 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட், ஃபார்மசி, லேப் டெக்னீஷியன், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், யோகா, அந்த மாதிரி நிறையா வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். கடைசி தேதி என்ன சொல்லியிருக்காங்களோ 24/11/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா சென்னையில் வந்து மாவட்ட சமூக நலத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஜாப் அப்டேட்டுமே ரெகுலராக வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மாவட்ட வாரியாக கொடுப்பாங்க. அதுக்கெலாம் நம்மளுடைய எல்லா பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதாவது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 5 வேக்கன்சி, சீனியர் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க, ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க, கேஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க, மல்டி பர்பஸ் ஒர்க்கர். லாஸ்ட் தேதி 21/11/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எம்ஆர்பி போர்டு, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 19,500 ரூபாய். வேக்கன்சி 1429 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/11/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 12th முடிச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்ட கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, செபி இருக்குது பாருங்கள், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி என்னென்னா அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 28 அதுதான் கடைசி தேதி. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் அப்படின்ற மாதிரி பதவியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபீஸர் கிரேடு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு பதவியாக தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லீகல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், அஃபிஷியல் லாங்குவேஜ், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், சிவில் போன்ற நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க செபிலேருந்து. இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஓரளவுக்கு கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் போன்ற இடங்கள்லேருந்துலாம் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 124 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கு இந்த மாதம் முடிவடையக்கூடிய ஜாப் அப்டேட்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்கச்சக்கமான ஜாப் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா நிறையா டிபார்ட்மெண்ட் நிறையா வேக்கன்சிகள் இருக்குது. இதை தவிர்த்து ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தா நம்முடைய ட்விட்டர் எக்ஸ் பேஜில் இருக்குது பாருங்கள், ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுறோம். அதேமாரி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது பாருங்கள், அதுலேயும் வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு குறித்தும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.